நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது நம்ம கிராண்ட் ஃபைனல்ஸ்ல. முதல் முறையா ரெண்டாவது அட்டெம்ப்ட்லயே ரெண்டாவது டாஸ்க ரொம்ப அழகா பண்ணிட்டாரே பாவனா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாரு. நிஜமாவே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு நம்மளுடைய என்டையர் செட்டுக்கு. எஸ். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா போஸ் வெங்கட் அவர்கள் வந்து 60 நொடி ஆயுர் அடியோடைய டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சுட்டாரு. அவருடைய கைரேகையை பதித்து விட்டார். எஸ், ஆனா இந்த கை நிலைக்குமா, அதை தட்டி விட்டுட்டு அடுத்த கை வருமான்னு பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கையை நம்ம இப்ப மேடை கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரோபோ சங்கர். கருப்பு தங்கமே, காரிய சிங்கமே, பணம் என்று வந்துவிட்டால் வெற்றி உன் சொந்தமே. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரோபோ. Thank you. பணம் என்றால் உன் பல்லை காண்பிப்பா என்பது எனக்கு தெரியுமாடா கண்ணே. பணமும் உண்டு, கூடவே பரிசும் உண்டு. ஆக மகிழ்கிறாயா? மகிழ்கிறேன். வெற்றி உனக்கு தான் அடி என் கருப்பலை தங்கமே. நன்றி செல்லமே. Thank you. குட் லக். ரோபோ, உங்களுடைய மிக மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆரியுடனே ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level failed. ரோபோ, உங்களுடைய கேமை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா விளையாடுனீங்க. ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் இப்போ ரோபோ சங்கர். என்ன ஆச்சு? இல்லை, கரெக்டான எய்ம் பண்ணி தான் போட்டது. ஸோ 2-3 டைம் வந்து கரெக்டாக அந்த பவுல் அந்த எட்ஜில் பட்டு கீழே வந்துருச்சு. அக்கா, இது வரைக்கும் ரோபோ முகத்துலையும் சரி உங்கள் முகத்துலையும் சரி எனக்கு ரொம்ப வருஷமாக அவங்க எல்லாருமே தெரியும். சிரிப்பை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த எமோஷன்க்கா? இல்லை, ஆக்சுவலாக 4-5 வாட்டி அந்த இடத்துக்கு போனது பால். ஆனால் ஒரு பேட் லக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்லவா? போஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே அண்ணி ஓடி வரல. ஆஸ் எ சிஸ்டரா நீங்கள் ஓடி வந்து அண்ணனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணன் போட்டுட்டாருன்ற ஒரு சந்தோஷம். ஒரு அருமையான இதயம் வேற யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுக்கு மட்டுமே. நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மை. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து தான் போச்சு. பரவாயில்ல ரோபோ, அடுத்த 2ல் பின்னிடலாம். ஷூர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ரோபோ. குட் லக். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் மிஸ்டர் போஸ். Can we have you on stage, boss? மிஸ்டர் போஸ் அவர்களுக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான ரொம்ப நேர்த்தியாக விளையாண்டதுக்கான பரிசை தரத்துக்கு யார் வரா? So I request Dev to do the honors. வாங்க மிஸ்டர் தேவ். தேவ், ஓரிரு வார்த்தைகள். ஆக்சுவலாக இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்ததுக்கே வந்து எல்லோரும் தப்பாக நினச்சாதீங்க. 2 பேரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ண வந்தேன். ஒன்று போஸு, இன்னொன்று வந்து ரோபோ. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வின்னராக வருவாங்க. என்னோட நம்பிக்கை அது. தேங்க்யூ. Thank you, Dev, for joining us. Thank you, Dev. Congratulations. All the best, Bosana. Congrats. Thank you.
ஏன் போஸ் அண்ணா இல்ல ரோபோ தான் ஜெயிக்கணும்? கேர்ள்ஸ்ல இருந்து யாரும் ஜெயிக்க முடியாதா? இன்ஃபேக்ட் ஃபைனல்ஸ்க்கு 2 ஆண்கள் ஆனா 3 பெண்கள் தேர்வாயிருக்காங்க. ஹலோ. So we girls are yet to show our power. So girls உடைய பவர் என்ன அப்படின்னு நம்மளுடைய 3வது டாஸ்க் நீங்க எடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ் பவனா, அந்த 3rd ரவுண்டுக்கான 3rd டாஸ்க் என்னன்னு பார்த்தலாமா? Let's take a look. விழாமல் தள்ளு விடாமல் தட்டு. பெரிய மேஜை ஒன்று சாய்வாக வைக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 60 நொடிகளுக்குள் அந்த மேஜையின் மீது 2 டிடி பந்துகளை கீழே விழவிடாமல் மாறி மாறி தட்டிக்கொண்டே இருப்பதே விழாமல் தள்ளு விடாமல் தட்டு. நாம அழைக்க போற ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா, Let's welcome Maha. யா Maha, all set. Yes, all set. 2 தடவை விட்டாச்சு, போதும். கேர்ள்ஸ் நம்ம வந்து நிஜமாவே we have to buck up the finals. Yeah. சும்மா ஒரு விளையாட்டு இல்ல, Finals. விளையாட்டு விட்டுட்டு வெறித்தனமா விளையாடணும். யா ஆமா. எஸ் கேர்ள்ஸ், ஓகே. கேர்ள்ஸ் ராக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் சொல்லிருக்காங்க. ராக் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன். ஷூரா? ஓகே. ஆல் தி பெஸ்ட் மகா. Thank you. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 60 நொடி நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாஸ்கில் எப்படி அட்வான்டேஜ் ஆகும், யார் பெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னா, எவ்வளோ நீட்டாக உங்களோட ப்ளே இருக்கோ அது இந்த பெர்ஃபார்மன்ஸில் ஆட் ஆகும். ஓகேவா? அதனால் நீட்டாக சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக இந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மகா. உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level completed. சரி, நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, தட்ஸ் a green signal. பட் 4 தடவை ஒரு ஃபவுல் மாதிரி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பாலை வந்து ஒன்றா தட்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் சில பால் வந்து அப்படியே வச்சு வலிச்சிட்டே போயிட்டீங்க, ஸ்டேபிளாக பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ புரியுதுல்ல? அதான் ஒரு 4 தடவை. பட் ஆனால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம்ல, அதை எவ்வளோ நீட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எஸ். சிங்கக்குட்டிகளில் தான் நிச்சயம் ஒருத்தர் கூப்பிட போகிறோம். ஓஹோ. ஏன்னா அந்த சிங்கம் ஆல்ரெடி தன்னுடைய வெற்றியினுடைய கால் தடத்தை இந்த மேடையில் பதிச்சிருச்சு. Too much. Let's welcome Boss Venkat அவர்கள். அண்ணாவுடைய நட, ஸ்டைலு, ஆட்டிடியூட் எல்லாமே மாறி போச்சு. அண்ட் ஐ லைக் தட். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து இது நம்ம ஸ்டேஜ்ரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. எஸ். எந்த அளவுக்கு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் உணர்ந்தோம்னா, போன தடவை டாஸ்க் அச்சீவ் பண்ணிட்டு செமிசிப் கிட்ட போய் ஆடுற அளவுக்கு உங்கள் தைரியம் வந்துருக்குன்னா உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் லெவலில் தான் இருக்கீங்க. ஆடுறதுலையும் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஆமாம், அஃப்கோர்ஸ். இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா த கப் இஸ் yours, த டைட்டில் இஸ் yours. ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். ஓகே. போசனா ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்கள் வந்து தோனியோடைய ஃபேன், தோனி இஸ் யுவர் ஐடல் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. தோனி வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாடின ஸ்போர்ட்
வாஸ் நாட் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் அவர் வந்து போனது ஃபுட்பால். எஸ், ஃபுட்பாலில் போய் அவர் கோலியாக இருந்தார். என்ன தோணுச்சு அவங்களுடைய கோச்சுக்கு, என்ன தோணுச்சு அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குன்னு தெரியல. ஃபுட்பால்லேருந்து தூக்கி அவங்கள கிரிக்கெட்டில் போட்டாங்க. அண்ட் நவ் ஹி ஓன்ஸ் த கிரிக்கெட் ஃபீல்ட். அதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, நான் ஆக்டர் தான், ஏன் இந்த காலத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. வந்துட்டீங்க, நவ் யூ நீட் டு ஓன் திஸ் ஃபீல்ட் ஜஸ்ட் லைக் யுவர் ஐடல். ஓகே, சூப்பர். உங்களுடைய மிக மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ஐம் ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level failed. சப்போஸ் நாங்கள் வந்து நீங்கள் டாஸ்க்கை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், நீங்கள் ஒரே 2 மணி அட் அ டைமில் அடிச்சிங்கன்னா அது டிஃபால்ட்டாக கருதப்படும். நீங்கள் டாஸ்க்கை முடித்தாலும் அது முடிக்காத மாதிரி தானே. கிட்டத்தட்ட 16 முறை நீங்கள் இந்த தவறை செய்திருக்கிறீர்கள். அப்படியா? எஸ். ரியலைஸ் பண்ணீங்களா அதை? அதிலே இருந்தேன் நான். ரைட், உங்களுக்கு தோணல? இல்லை, பால் எனக்கு வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு இடத்துல நிற்காம பால் இந்த பக்கம் வந்ததுனால ஃபுல்லாக நான் அந்த கான்ஃபிடென்ட் அது ஃபுல்லாக அதிலே இருந்தேன் நான். ஆக்சுவலாக அதான் கேம். நீங்கள் நல்லா பண்ணீங்க. நிறைய இடங்களில் உங்களே அறியாமல் அது வந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு 5 டைம்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ்னா கூட ஜாஸ்தி தான். இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அதிகமாக போனது தான் மன வருது. இல்லை, எனக்கு அதான் எனக்கு பால் வெளியில் போனதுனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி, வெளியில் தான் போகுது, ஃபுல்லாக டச் பண்ணிட்டே இருக்கும், க்ளோஸே வரவே இல்லை. ஈஸியாக தான் க்ளோஸாக வந்தது எனக்கு. பரவாயில்ல. நிறையா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக் சொல்லி தருவீங்க. உங்கள் தோல்வி மூலமாக இன்னொருத்தர் வெற்றி பெற்றால் அது கூட உங்களுக்கு சந்தோஷம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் பாஸ். தேங்க்யூ. அடுத்து வர போட்டியாளர் வந்து இந்த கேமை பியூட்டிஃபுல்லாக விளையாடுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு சூப்பர்பான பிளேயரை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் இந்தியா. சரி இந்தியா, கேர்ள் பவர் ஏற்கனவே மகா வந்து நம்ம சர்வா ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் தொடர்ந்து அப்படியே பவர்ஃபுல்லாக இந்த பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிடணும். ஓகேயா? பட் மகா 4 ஃபால்ட் பண்ணாங்க, 4 ஃபவுல் பண்ணாங்க. அதை பண்ணாமல் அப்படி நேக்க விளையாடணும். ஓகே ஓகே, ஷூர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, போசனை அவரோட லீடிங் லெவலில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பாவனா சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டாஸ்க்கை சூப்பராக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய இடத்தை நெருங்க முடியும், பிடிக்க முடியும். என்ன பாவனா? அப்சல்யூட்லி ரைட். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த 60 செகண்ட் ஒரு ஃபால்ட்டும் பண்ணாமல் இந்த கேமை முடிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஓகேயா? ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி டு இட். எஸ், ஆல் தி பெஸ்ட் இந்தியா. உங்களுடைய மிக மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1.
8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Level completed. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து வெற்றிகரமாக மட்டும் முடிச்சது இல்லாமல் 3 ஃபால்ட் தான் பண்ணியிருக்கீங்க ரிந்தியா. ஸோ வெல் பிளேட். ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். How was your task? It's easy, but அந்த ஃபவுல் பண்ணக்கூடாதுன்ற கான்ஷியஸில் ஆடினதுனாலேயே ஃபவுல் வந்துச்சு. ஓகே, அதான் அது ரெண்டுத்தையும் டேப் பண்ண ப்ராக்டிஸ் தப்பாக பண்ணிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ரைட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ரிந்தியா. Let's welcome Mr. Robo Shankar. I like it. I like it, yeah. நீ இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களோ இப்போ? இல்லை அவங்களாம் விளையாண்டதை பார்த்ததில் நம்ம கொஞ்சம் எனர்ஜி, நல்ல ஃபுல் எனர்ஜி. ஆக்சுவலி எனக்கு உங்களை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா அப்படியே சிரிச்சிட்டு வந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் 2 டைம்ஸ் போகும்போது அப்படியே பாவமாக திருவிழாவில் காணாமல் போன பையன் மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்தீங்க. யூ ஆர் பேக் வித் அ ஸ்மைல். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ரொம்ப 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 முக்கியமான கட்டத்தில் இருக்கும். நம்மளுடைய 3rd டாஸ்க் நடந்துட்டுருக்கு. அண்ட் ரோபோ சங்கர், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான 60 நொடி இந்த டாஸ்க் தான். ரோபோ, கண்டிப்பாக என்னைக்குமே நம்பிக்கை இருந்தால் நம்ம ஒரு ஆளாக இருக்க மாட்டோம். நாமளே ஒரு 10 பேராக தெரியும். உண்மைதானே? உங்களுடைய கைகளில் வெற்றி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆல் தி வெரி பெஸ்ட் ரோபோ. Thank you. சூப்பர். குட் லக் ரோபோ. ஆல் தி வெரி பெஸ்ட் ரோபோ. உங்களுடைய மிக 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 முக்கியமான 60 நொடி விளையாட. ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. மேலே போனால் ஃபாஸ்ட்டாக வரும் ரோபோ. அது தகுந்த மாதிரி பண்ணுங்க. இதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. குட் குட் பிளே. பார்த்து ரொம்ப மேலே போனால் ஃபாஸ்ட்டாக வரும். பார்த்து பார்த்து ரோபோ. பார்த்து ரோபோ. மேலே போய்க்கோ. மெதுவா மெதுவா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Level completed. இந்த டாஸ்க்ல the best play. ஒரு ஃபால்ட் கூட இல்லை. பழகி இப்பொழுதுதான் சிரிக்கிறான். சொல்லுங்க பாஸ். ரோபோ பேக். இந்த கேமில் ஒரு எவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ க்ளீனாக நீட்டாக விளையாண்ட ஒன்றால் பாக்கியெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். அடுத்து இன்னொரு கேம் இருக்குது, அதில் அடிக்கணும். பட் கண்ணு பட்டுரும் அப்படி ஒரு கேம். சூப்பர். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ரியல் ஜோடி அண்ட் ரியல் ஜோடி வித் ஒன்னா நம்பர் கேடி. Excellent play, excellent dance, excellent performance. Absolutely. And இப்போதான் 60 நொடி ஆர் யூ ரெடியோடைய கிராண்ட் ஃபைனல் கிராண்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. போட்டி வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் போட்டியில் ரோபோ சங்கர் அண்ட் போஸ் வெங்கட் அவர்கள் சேம் ஸ்டேஜில் இருக்காங்க. They are leading. So huge round of applause to both of them. Yes. ஏன்னா
கடுமையான போட்டி இருக்கிறப்ப தான் உண்மையான திறமை வெளிப்படும்பாங்க. இன்னும் போக போக பயங்கரமா ஃபயரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வர ஃபைனலிஸ்டோடைய உண்மையான திறமை இப்போதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவங்களும் அதே ஸ்டேஜ்ல லீடிங்ல இருப்பாங்க அப்படின்னு தான் என்னுடைய கெஸ். ஏன்னா இந்த மேடையில டைம் அண்ட் அகைன் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க that she is absolutely amazing at this game. Let's welcome Miss Susan. Susan, பேச்சு கம்மியா இருக்கணும், ஆனா வேலை ஜாஸ்தியா இருக்கணும் இந்த தடவை. For a change. ஓகேயா? And I know you can do it. Okay Susan, all the very best. கலக்கிருங்க. Susan, வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம என்னவா இருக்கோங்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். எப்பயுமே அடுத்த லெவல் அடுத்த டார்கெட் நோக்கி தான் போயிட்டே இருக்கணும். டாக்டர் அப்துல் கலாம் உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் மதிக்கிற தமிழர். வீடு வீடாக போய் பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு அப்துல் கலாம், அவரை பற்றி தான் இன்றைக்கி பேப்பராக வந்துகிட்டு இருக்கு. இதுதான் லைஃப், இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் டார்கெட், இதுதான் கோல், இதுதான் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட் சூசன். எனக்கு நம்பிக்கை இருக்குது த பெஸ்ட் சூசனை இந்த டாஸ்கில் என்னால் பார்க்க முடியும். ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. குட். பொறுமையா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. ரொம்ப மேல போக வேண்டாம், அளவா போய். ரொம்ப மேல போக வேண்டாம். Level fail. You almost had it, Prana. I was neat. I know I was neat. நான் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து சொன்னேன், ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்த மேலே தள்ளாதீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. இல்லை, அந்த பவுன்ஸ் ஸ்லோக்காக தான் அது தள்ளிட்டு இருந்தேன் ஆரம்பத்துலேருந்தே. அதான் தட் வாஸ் மை ஃப்ளோ. ஆல்மோஸ்ட் 3 to 5 seconds தான் பாக்கி. அந்த சமயத்தில் வெரி நீட் பிளே, ஒரு ஃபால்ட் கூட கிடையாது. இந்த சமயத்தில் என்னோட வெற்றி பறிபோகும் நீங்கள் நினச்சிங்களா? சத்தியமாக நினைக்கல. I got it in my rhythm. Balls. So I was confidently playing. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவாக நான் அந்த ஃப்ளோ எடுத்துட்டேன், அது பாட்டுட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான். அது வந்து என்ன சொல்கிறது, டைம் ஹேஸ் டு டிசைட். இல்லை, சிலது நடக்கணும்னா நடக்கும். Not do anything. I've put my hard work. Everybody saw it. And no foul, Susan. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். So you could have been along with Robo and Boss Venkat. Yes. 5 second. It's okay, Susan. Okay? Good luck. Yeah, all the best. So மூன்றாவது டாஸ்க் முடிஞ்சிருச்சு. Yes. And at the end of it, 3 போட்டியாளர்கள், 3 ஃபைனலிஸ்ட் முடிச்சிருக்காங்க அந்த டாஸ்க். Yes. ரோபோ, மகா அண்ட் ரிந்தியா. ஸோ மகா வந்து 4 ஃபால்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரிந்தியா 3 ஃபால்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டவுட்டே இல்லை, இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் சிறந்த போட்டியாளருக்கான விருது கோஸ் டு ரோபோ சங்கர். கல்ல ஹோம்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பரை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஷாமந்தா ஆன் ஸ்டேஜ். உள்ளம் குவர் கருப்பழகி, உனக்காக இதை வழங்குகிறோம். சொல்லுமா அது இங்கிலீஷ்ல? உங்களுடைய brilliant performanceக்காக take a break with Bingo's Yummy Toes. Yes, just open and taste it. Take one.
Yes. Take one. And take one. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Color Bombs. Are you ready? Powered by Jay Chandran Gold House Grand Finals. நம்ம 60 நொடி ஆர் யூ ரெடி பயணத்தில் வரக்கூடிய கடைசி 60 நொடிக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்துடலாமா? Let's take a look. சுழல் மேடை. சுழல் மேடை மீது நின்று சுற்றிக்கொண்டே கொடுக்கப்பட்ட 60 நொடிகளுக்குள் சிடிக்களை வீசி எறிந்து எதிரே இருக்கும் இலக்கை வீழ்த்துவதே சுழல் மேடை. சப்போஸ் நீங்களும் டைட்டில் வின்னரா ஆகலாம். இந்த டாஸ்கை மற்றவங்களை விட தி பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகேவா? நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். சும்மா சுற்றி சுற்றி அடிங்க. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் பாஸ். தேங்க்யூ. போசனா மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பயணத்தில் நீங்கள் விளையாட போகிற இறுதியான 60 நொடி இதுதான். அதனால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் போசனா. உங்களுடைய மிக மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ஐம் ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level failed. The task is simply amazing. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் நிற்கும்போது எனக்கு தெரியும் எவ்வளோ தலை சுத்துச்சு அப்படின்னு. 3 அடிச்சிருக்கீங்க. 3 out of 5. ரொம்ப 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 சாரிண்ணா. You have not completed the task. என்னாச்சு? இல்லை, கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் அது. இது வந்து நிச்சயமாக குறி வச்சு அடிக்கிறதுக்கான ஒரு நிதானம் கிடைக்காது. நம்ம நிதானத்தில் இருக்கும்போது மூவில் இருக்குது. இப்போது இதுக்கும் ஹைட் வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது நம்ம இங்கே டார்கெட் பண்ணும்போது இங்கே இருக்கும். டக்குன்னு இதை விட்டுட்டு இங்கே வரும்போது இது இருக்குது. ஸோ இதை தான் அடிக்கணும்னு குறிப்பாக நிற்க முடியாது. அப்படி நின்னாலும் நிச்சயமாக அது, ஏன்னா இது முதல்ல இந்த சீடியோட ஸ்பீடு என்ன, எங்கே வேரி ஆகுது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 20-30 சீடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்ச் பண்ணி அதை 3 அடித்தேன். அதுக்கெல்லாம் 40 செகண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மிஸ்டர் போஸ், இதுதான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாண்ட இறுதியான 60 நொடி. ஓகேவா? ஓவராலாக சொல்லப்போனால் இந்த கிராண்ட் ஃபைனல் டாஸ்க் 4 டாஸ்க்குமே உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மிஸ்டர் போஸ்க்கு. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை எந்த நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் விளையாட போகிற அவங்களுடைய 60 நொடிகள் தீர்மானிக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் போஸ். தேங்க்யூ. யா, Good luck now. போஸை தொடர்ந்து அடுத்ததா அவருடைய கடைசி 60 நொடிகளை விளையாடுறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் let's welcome on stage ரோபோ சங்கர். இந்த டாஸ்க் எப்படி இருக்குண்ணா? இதை சுற்றி கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிறதுன்றது 60 செகண்ட்ஸில் சாத்தியமா அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை பொறுத்து தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க மிஸ்டர் ரோபோ? இல்லை, ஓரளவு சாத்தியம்தான். ஷூர். கான்ஃபிடென்ட். பிகாஸ் ரிமெம்பர் திஸ்னா, இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 60 நொடிகளுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா, பெஸ்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா 60 நொடி ஆயு ரெடியோடைய டைட்டில் வின்னர் நீங்கள் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ரோபோ, Okay, ஆல் தி பெஸ்ட் ரோபோ. தேங்க்யூ. கலக்கிறீங்க. தேங்க்யூ.
உங்களுடைய பார்வை, உங்களுடைய நிற்கிற விதம் எல்லாமே தெரியுது. ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இருங்க. எந்த ஒரு தடுமாற்றம், எந்த ஒரு மனக்குழப்பம் எதுவுமே வேண்டாம். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரோபோ சங்கர். தேங்க்யூ. உங்களுடைய மிக 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 முக்கியமான 60 நொடி, இறுதியான 60 நொடி விளையாட are you ready? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. மெதுவா ரோபோ, மெதுவா விடுமா. ஸ்லோவா விடு. ரெண்டு தான். Come on. Come on. ஒன்று தான். ஒன்று. Come on. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Level failed. ரோபோ ஃபைனல்ஸ் கடைசி சுற்று. ஒரே ஒரு பேக் ஆஃப் கப்ஸ். சுத்தமாக கவனிக்கவே இல்லை. முடிச்சிட்டேன்னு நினச்சேன். அதுவும் நீங்கள் எப்போ தெரியுமா முடிச்சிட்டேன்னு நினச்சிங்க? ஒரு 12 செகண்ட் இருக்கும்போது. ஒரு டாஸ்க் முடிச்சிருக்கீங்க. இந்த டாஸ்க் உங்களால் முடிக்க முடியல. மற்றவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்களுடைய 60 நொடிகள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் we'll see. All the best. ஸோ இந்த 4வது ரவுண்டை துவங்கி வைக்க போகிற ஃபைனலிஸ்ட், லெட்ஸ் வெல்கம் த வெரி போல்ட் ரிந்தியா. ஓகே ரிந்தியா, your last 60 seconds இந்த செட்டில். இது வந்து டூ டை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப 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 முக்கியமான டாஸ்க். கையாண்டுருவீங்களா? இது டஃப்பாக ஈஸியாக அப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுறதை விட நான் இதை முடிச்சாகணும், அவ்வளோதான். அந்த பாயிண்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட் இந்தியா. எந்த தடுமாற்றம் வேண்டாம், ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். ஆல் த வெரி பெஸ்ட். ரிந்தியா, இன்னைக்கு உங்களுடைய இறுதி 60 நொடி இந்த கேம் ஷோல. யூ ஹேவ் டு லீவ் வித் a record from this show. அதுதான் உங்களுடைய மைண்ட்ல இருக்கணும். எஸ் ரிந்தியா, யூ ஆர் a athlete. அதனால சொல்லிட்டு ஈஸியா அடிக்கலாம். உங்களுடைய மிக மிக முக்கியமான இறுதியான 60 நொடி விளையாட are you ready? I am ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. மாறாம அடிங்க. On Rindia. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Level failed. டாஸ்க்ல என்ன நடந்தது அந்த 60 நொடிகள்ல? 60 நொடி என்னோட பெஸ்ட் நான் பண்ணேன். பட் எல்லா எய்மும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அந்த டம்ளர்ஸை விட்டு கீழே போயிடுச்சு.
தப்பாக விளையாண்டுட்டேன் அவ்வளோதான். யூ ஆர் நாட் லூசிங் ஹோப். நீங்கள் நிறைய ஃபைட் பண்ணீங்க. நிறையா ஃபைட் பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணேன். இத்தனை வார எஃபர்ட்டும் போயிடுச்சு. லெட்ஸ் ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ். அப்பா சொல்லுங்க. அவளோட எஃபர்ட் அவள் பண்ணினா ரிசல்ட் லெஃப்ட் டு காட். நல்லா பண்ணாங்க. இல்லை அவள் தூக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அவள் எத்தனையோ தடவை என்னை கூட்டிருக்கா கேம் ஷோக்கு. நான் வந்ததில்லை. ஒருவேளை நான் வந்ததுனால தூத்துட்டாளன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி. என்னோட சிஸ்டர் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். அவங்க எனக்காக நான் எப்பவுமே கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை எங்கள் அக்கா அழுதோடனே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் பொண்ணு தோத்துக்கிறதுனா அது எனக்கே ஜீர்ணிச்சிக்க முடியல. நீங்கள் தோத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. தோத்துட்டாங்கன்னா அதை விட்டது கொஞ்சம் கஷ்டமாக. See, she is won many hearts. வாழ்க்கையில் நல்ல உறவுகள் கிடைக்கிறது தான் பெரிய வெற்றி. அந்த விதத்தில் ஐ எம் வெரி வெரி லக்கி டு ஹாவ் மை ஃபாதர் அண்ட் ஐ எம் மை வெரி அஃபெக்ஷனேட் சிஸ்டர். என்னுடைய எல்லா கஷ்ட காலங்களையும் என் கூட இருந்த என்னோட சிஸ்டர். She is my heart, she is my everything to me. That's lovely. And இவ்வளோ தூரம் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்து உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And I'm sure you've done them proud. இப்போ நீங்கள் வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அழகிறாங்க. That's what it is. You know, நீங்கள் வந்து ரொம்ப எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்காக நான் கேம் ப்ளே பண்ணும்போது வேண்டிகிட்டே இருப்பா சாமிட்டு நின்று. அந்த வேண்டுதல் எப்போதும் வீண் போகாது. You will shine, you will do very well. Wish you all the success in life. உங்களுடைய பயணம் இத்தோடு இந்த மொமெண்டோட நிறைவடைந்தது. That's okay. But thank you for playing, Ridya. Yes. Okay, you are fantastic. And லைஃப்ல நீங்க வந்து நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும், நிறைய வெற்றிகரமான விஷயங்களை உணரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். All the best to you. All the best, India. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. மகா, இந்த ஷோலையே மிக மிக முக்கியமான 60 நொடி, உங்களுடைய இறுதி 60 நொடி இந்த ஷோவில், இந்த மேடையில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஜஸ்ட் மினிட்ஸ் பேக் உங்களுடைய சக போட்டியாளருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. தட் wouldn't have been easy. It's not easy. Yeah, what do you feel, Maha? இந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு? மைண்ட் செட் ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. இட்ஸ் ரியலி நாட் ஈஸி. போஸ் அண்ணா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது சுற்றும் போது நீ ஏம் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே டர்ன் ஆகிடும், பார்த்து பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. I'll give my 100%, 200%. Let's hope for the best. Yes, all the best, Maha. Thank you. Yeah. இரண்டாம் வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் மேலே யூஸ் பண்ணி இந்த மேடையை உங்களுடைய மேடையாக மாற்றிக்கணும். ஓகே, மிக 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 முக்கியமான 60 நொடி விளையாட Are you ready, Maha? Ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1.
10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Level failed. ஆனால் எனக்கு என்ன ஒரு புரியலண்ணா, இந்த ரெண்டாவது இதுதான் அடிச்சாச்சு, அதுக்கே ஏன் வீசிருந்தீங்க? நான் இதுக்கே பண்ணிட்டு இருந்தேன், அது அங்கே போயிட்டு The இருந்தேன். Mahesh is the finals. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு டாஸ்க். ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். அண்ட் வெரி சாரிம்மா, ஆனால் நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்கல. உங்களுடைய இறுதி 60 நொடி இந்த மேடையில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல. மகா, இந்த 60 நொடி ஆர் யூ ரெடி பயணத்தில் உங்களுடைய இறுதியான 60 நொடிகள் முடிஞ்சது. நீங்கள் இந்த பயணத்திலேருந்து வெளியேறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இங்கே ஃப்ரம் பாஸ்ட் 6 months நான் இந்த ஷோக்கு வந்த அந்த ஒரு செகண்டும் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். I was my life's most happiest moment ன்னு சொல்லலாம். சூப்பர். It is the most happiest moment of my life. ரொம்ப க்யூட், எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு வருவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் லைஃப். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய உயரத்துக்கு வளரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் we're very sorry to tell you that your journey ends now. But other than that, we're happy to have gained a friend. Yes? Yes. Thank you, Maha. Thanks so much. Thank you, Maha. All the best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழக்கத்தை விட ஒரு சிரிப்பு அதிகமாக இருக்கு, பூரிப்பு அதிகமாக இருக்கு, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கு. ஆமாம். டாஸ்க்கை முடிச்சிடலாமா? இல்லை, நான் இந்த டாஸ்க் விளையாடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு தலை சுற்றுறது. அதனால தான் எனக்கு நீங்கள் ஆப்ஷன் டாஸ்க் கொடுக்கும்போதும் நான் சில டாஸ்க் விட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அகேன். பவுடா, இந்த ஃபைனலில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சூசன் சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. அது வருத்தமாக இருக்குது. இல்லை, பிகாஸ் ஐ நோ ஒரு டாஸ்க் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும்ல. அண்ட் இது என்னால் பண்ண முடிஞ்சாலும் அது சுற்றுறது என்னால் முடியாது. ஐ எம் நாட் வெல். இல்லை சூசன், உங்களோட பயணம் 7 பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு. நீங்கள் ஃபைனலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் வந்தப்போ இந்தியா அவங்களோட கம்மியான செகண்ட் இருந்தாலும் கூட நீங்கள் அட்டன் பண்ண டாஸ்க் யாருமே முடிக்க முடியலைங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் ஃபைனலுக்குள்ளே தேர்வானீங்க. அப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க. ஒரு 3 லெவல் சறுக்குவேனே 4th ரவுண்ட் வேண்டாங்கிறதா காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த ரவுண்டு வேற டிஃப்ரெண்ட் டாஸ்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதே டாஸ்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுத்துருந்தா நான் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். I would have not taken this. இது நான் நம்ப மாட்டேன் பாவலா. I would have not. இது வந்து டெஃபினட்டா நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா 3 லெவல் வந்து அவங்களால முடிக்க முடியல, இது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு தாட்னால அவங்க பண்ண மாட்டாங்க. இல்ல, நீங்க எப்படி யோசிப்பீங்க? நீங்க பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு ஹர்ட்டா இருந்தேன், என் மூஞ்சி எப்படி வீங்கி இருந்ததுனால. சப்போஸ் எதனா சேடா குடுமா நடந்ததுன்னா are you guys prepared? நீங்க தான் ரெஸ்பான்சிபிளா? See Susan, யாருமே யாருக்கும் பொறுப்பு கொடுக்க முடியாது. We are not signing a life contract here and coming. See, you guys saw me sick, right? We did. I'm not yet cured. Just hear me out. Just hear me out. எனக்கு என்னன்னா, நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு இஃப் யூ ஹேட் அ வேர்ட் சேயிங் நான் எந்த டாஸ்க் வேணாலும் பண்ணுவேன், சுற்றுற டாஸ்க் மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபைனல்ஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது தகுதி பெற்ற கண்டெஸ்டன்ட்டை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. Very good point. That is all I'm saying. Valid point. Yeah. I accept. So since you wait, let me finish. Since you didn't do it, இப்போது நாங்கள் வந்து உங்களுடைய உயிரை கொடுத்து இந்த டாஸ்க் பண்ணுங்கள், நீங்கள் விடுற வரைக்கும் இந்த டாஸ்க் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. பட் ஃபார் த கேம், டு ரெஸ்பெக்ட் த பீப்புள் ஹியர் அண்ட் உங்களுடைய சக போட்டியாளர்களுடைய ரெஸ்பெக்டுக்காக மட்டுமே ஜஸ்ட் ட்ரை. முடியலன்னா ஸ்டாப். I don't want to take risk. Please understand. இந்த 60 நொடி ஆர் யூ ரெடி பயணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மோஸ்ட் டிசப்பாயிண்ட் பண்ண ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மிஸ் சூசன். அது வந்து என்ன ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணீங்க சூசன். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. I cannot take risk, Mahesh. Simple as that. Susan, ஃபைனல்ஸ் கண்டிப்பாக இதையும் தொடர்ந்து நம்மளுடைய டைட்டில் வின்னர் யாருன்னு நமக்கு தெரியணும், which is the main reason of the show.
ஸோ லெட்ஸ் நாட் டீவியேட். நீங்கள் பண்ணல, எங்களுக்கு அதில் வருத்தம் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய வருத்தம் இருக்கலாம். ஹீ இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. 60 நொடி ஆர் யூ ரெடி பயணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணம் இத்தோட முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப் சூசன். கெட் வெல் சூன். நிறைய அச்சீவ் பண்ணுங்க. லைஃப் இஸ் an ocean. Don't ever give up. Okay? Suzanne. ஸோ மகேஷ், இந்த 4வது சுற்று பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பாராத டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் நடந்திருக்கு. நம்ம வந்து டாஸ்கில் மட்டும்தான் நிறைய திருப்பங்கள் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒரு கண்டெஸ்டன்ட் சூசன் வந்து நான் டாஸ்கே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபயங்கர ஷாக் கொடுத்தாங்க. எல்லா போட்டியாளர்களுமே எல்லா ஃபைனலிஸ்ட்டுமே அவங்களுடைய சான்சஸ் எடுத்தாச்சு. பட் சேட்லி இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் யாருமே அவங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலை. எல்லா சுற்றுக்களையும் நம்ம வந்து தேர்வு செய்யும் போது 2 ஃபைனலிஸ்ட் தான் சேம் லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. லெட்ஸ் கெட் ரோபோ சங்கர் அண்ட் போஸ் வெங்கட் ஆன் ஸ்டேஜ். நொடி ஆர் யூ ரெடி பயணத்தை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் ஃபைனலில் வச்ச 4 டாஸ்கில் நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் லெவலில் இருக்கீங்க, மீதி 3 பேர் இல்லை. நீங்கள் 2 பேருமே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஒரே லெவலில் இருக்கீங்க. இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு there's only one option, டை பிரேக்கர். உங்கள் 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். எஸ், உங்களுடைய அந்த 60 நொடியில் யார் அந்த டாஸ்க்கை கம்மியான டைமில் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ யூ வில் பி த டைட்டில் வின்னர். எஸ், யார் ஃபஸ்ட்டாக யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ யூ ஆர் த டைட்டில் வின்னர் ஆஃப் த 60 நொடி ஆர் யூ ரெடி. உங்களுக்கான அந்த ஃபைனல் டாஸ்க் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துக்கலாம். பறக்கும் தட்டு. 5 உருளைகளின் மீது கலர் காகித கோப்பைகள் மற்றும் ஸ்கேல்கள் கொண்டு 5 பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 60 நொடிகளுக்குள் சிறிய CD தட்டுக்களை வீசி எறிந்து 5 பிரமிடுகளையும் கீழே விழ வைப்பதே பறக்கும் தட்டு. மிஸ்டர் போஸ் அண்ட் மிஸ்டர் ரோபோ, நீங்கள் 2மே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், டை பிரேக்கருக்கு இந்த டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்கா அப்படின்னு சுற்றிட்டு பண்ண விஷயத்தை சுத்தாமல் நின்று அட்டன் பண்ண போகிறீங்க. சேம் டாஸ்க், யார் எவ்வளோ செகண்ட்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். 60 நொடி. Are you ready? And Mr. Venkat, are you ready? Yeah, ready. Yeah, let's go. Mr. Boss, ரெடியா இருக்கீங்களா? இது வந்து உங்களுக்கான இறுதியான 60 நொடிலாம் சொல்லவே மாட்டேன். 60 நொடி ஆர் யூ ரெடி பயணத்தினுடைய டைட்டில் வின்னர் யாருன்னு தீர்மானிக்க போற 60 நொடியில் நீங்க நிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பாக இதை பயன்படுத்தணும். அண்ணி என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ளீஸ் டைட்டிலோட வாங்க. பாபாஸ் வித் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் போஸ். ஏய், உங்களுடைய மிக 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 முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி பாஸ்? இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level failed. டைட்டில் வின்னிங் 60 நொடி அது போயிடுமா உங்களை விட்டு? யா,
இந்த ப்ரெஷர் உண்மையிலே ஒரு தாங்குகிற ப்ரெஷராக இல்லை, அதை நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். இதுவும் கூட வந்துட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸ் மூமெண்ட்ஸில் தான் எனக்கு இந்த இதெல்லாம் கிடச்சிதே தவிர இது ரொம்ப அப்சல்யூட்டாக அடிச்சிருக்கணும், ரோபோ பண்ணுவான். இல்லை நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லுவீங்களே போஸ், ஆக்சுவலாக ஒரு 10 இதை நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள 2 அடிச்சிடணுமீங்க. கடைசி இதுக்கு நீங்கள் நியர்லி ஒரு 10 to 12 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது ஃபோக்கஸ்டாக இல்லை, அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அது இங்கே அடித்ததும் சரி இங்கே அடித்ததும் சரி அப்சல்யூட் கரெக்டாக போய் அது கரெக்டாக நம்ம இப்படி கிராஸ் ஆச்சு, சரி கொஞ்சம் தள்ளி அடிப்போன்னு கிராஸ் ஆனால் அது என்ன வெளியில் போச்சு. ஸோ கொஞ்சம் இந்த அடிக்கணும் என்னன்னா அது இப்படியும் போகுதே தவிர கரெக்டாக பக்கத்தில் போகுது. ஏதோ அவேவாக போயிருந்ததுன்னா தப்பாக த்ரோ பண்ணியிருப்பேன்னு நானே ஒத்துப்பேன் அதை. பட் வெரி க்ளோஸ், அதனால தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இல்லை அதெல்லாம் ஓகே, நான் சொன்னது சென்ட்ரல் ஒன், ஃபைனல் ஒன். சென்டர் ஒன் இஸ் வெரி லோ, இது வெரி லோ. இல்லை இதை விட்டதுக்கான ரீசனே இது சூட் ஆகலைன்னு தான் இங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்தேன். அதில் ஒரு 2 இதில் அடிச்சிருக்கலாம் கடைசியாக. எனிவேஸ் ரோபோ விளையாடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் வந்து 4 பிரமிட்ஸை கவுத்திருக்கீங்க. ஓகே, யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க், ஆனால் 4 பிரமிட்ஸை கவுத்திருக்கீங்க. தட் மச் இஸ் சர்டன். ஓகே மிஸ்டர் போஸ், தேங்க்யூ. நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ போஸ் வெங்கட் அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் அவருடைய அந்த லாஸ்ட் 60 seconds ஆன் திஸ் ஃப்ளோர் அவருக்கு கை கொடுக்கல. பட் இப்போ வரப்போகிற நம்மளுடைய செகண்ட் ஃபைனலிஸ்ட், என் அன்பு கரும் சிறுத்தையே மேடைக்கு வா. சத்தியமா நான் சொல்லுவா, நீ 5 அடிச்சிடுவேன். ஏன் தெரியுமா, நீ ஏறி வந்த ஸ்டைலே அப்படி இருந்துச்சு. இந்த 60 நொடி ஆகியோடைய டைட்டில் வின்னர் நீங்களா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய 60 நொடி. கண்டிப்பா. ஓகே, குட் லக். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரோபோ, நீங்கள் வந்து ஃபுல்லாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அசைக்க முடியாத டைட்டில் வின்னர் நீங்கள் தான். ஆனால் நமக்கே தெரியும் போஸ் வெங்கட் அவர்கள் 4 பிரமிட்ஸை கவுத்திருக்காரு. சப்போஸ் நீங்கள் 3 தான் பண்ணீங்கன்னா then he is undoubtedly the winner. All the very best ரோபோ, உங்களுடைய மிக மிக முக்கியமான 60 நொடி விளையாட. Are you ready? Your title winning 60 நொடி விளையாட. Are you ready? இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. மேல விடு த்ரோ. Level fail. என்ன ரோபோ, மச்சானுக்கும் மாப்பிளைக்கு இவ்ளோ உறவா, இவ்ளோ சிங்கா? ரோபோ, what a moment is this? Can we have Boss Venkat on stage as well, please? Boss Venkat oda family members and Robo Shankar oda family members, please come on to the stage. அறுபது நொடி are you ready? இந்த entire game show வந்து அதனுடைய இறுதி கட்டத்துல இருக்கு. ரோபோ சங்கர், போஸ் வெங்கட் 2 பேருமே உங்களுடைய கடைசி இறுதி 60 நொடிகள் இந்த மேடையில் விளையாடினீங்க. அண்ட் மாமா மாப்பிள்ளைக்குள்ள அவ்வளோ ஒத்துமையாங்க. நீங்கள் வந்து விளையாடின அந்த என்டையர் கேமில் 4 out of 5 பிரமிட்ஸை கவுத்திருக்கீங்க, அதே செகண்டில் கவுத்திருக்கீங்க. ஸோ தட் இஸ் அன்பிலீவபிள். அதனால நாங்கள் வந்து 2 பேருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் எனாமஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லை மகேஷ்? ஏன்னா
இந்த சைடு ரோபோவோட அச்சீவ்மெண்ட், இந்த சைடு போஸோட அச்சீவ்மெண்ட். இவங்களோட ரெக்கார்ட், அவரோட ரெக்கார்ட் மாறி மாறி பார்த்தா எது பெஸ்ட் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தான் நம்ம ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அடிக்கடி பாவனா சொல்லுவாங்க இந்த கேம் இறுதியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் மகுடத்தை சூட்ட போகுது அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற தருணம் வந்தாச்சு. லெட்ஸ் டூ இட் இன் அ கவுண்ட் டவுன். 5 4 3 2 1. 60 நொடி. ஆர் யூ ரெடி? உடைய டைட்டில் வினர் Boss Venkat and Robo Shankar. இது வந்து பேச வேண்டிய ஒரு தருணம். 2 பேருமே மைக் எடுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இது டை அப்படின்னு? இல்லை, நான் வந்து மாமா தான் நினச்சேன். ஓகே. நான் வந்துட்டு ஏன்னா 5 தடவை பெஸ்ட் கண்டஸ்டன்ட், அது இல்லாமல் ரோபோ வந்து என்னோட பெஸ்ட் பிளேயர், அவனுக்கு தான் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் நான் 99.99% நான் மாப்பிள்ளைன்னு தான் நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் கேட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன்? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் இது தெரியக்கூடாதுன்னு தான் 2 பேரும் கட்டி பிடிச்சி அவங்க மூஞ்சி என் பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சிட்டோம். ஏதாவது பண்ணுவீங்களே எங்களுக்கு தெரியும். இல்லை, மூஞ்சி அந்த பக்கம் இருந்தாலும் காது ஒரு பக்கம் கண்டிப்பாக கேட்டுதான் கேட்டுச்சு. ரியாக்ஷன் தெரியக்கூடாதுன்னு நம்ம கண்ணை பண்ணிட்டோம்ல. ஓ ஸ்வெங்காட் அப்படின்னோட ரோபோக்கு லைட்டாக முகம் சுருங்கியதை 10 கேமரா படம் பிடிச்சது அது தெரியும். போஸ் வெங்கட்னு சொன்ன உடனே என் காதில் வந்து ஆஹா மாமா வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா தான். அப்படின்னு தேன் பாய்ந்ததா அல்லது தேன் கொட்டியதா? But nevertheless, it's a happy moment for the entire family. ஏன்னா ஒரு winner இருக்கிற இடத்துல 2 winners இருக்காங்க. So double the joy for all of us. Once again, let's give it up for our title winners. 60 நொடி, are you ready? Robo Shankar and Boss Venkat அவர்கள். இந்த பயணம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கணும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்ததோட இப்போது ட்ரிபிள் மடங்கு டைட்டில் வின்னர் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த விஜய் டிவி ஷோஸில் 2 பேர் எனக்கு தெரியல. மேபி அது ஃபஸ்ட் டைமாக இருந்ததுன்னா நாங்கள் 2 பேரும் வித் ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டாக இருப்போம். ஃபஸ்ட் டைம் விஜய் டிவியில் ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னர் அடிச்சிருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தாண்டா அண்ணி முகத்தில் சிரிப்பு வருது சாமே. இல்லை, அண்ணி வந்து அந்த உம்மாவுடைய பவர் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சும்மா கும்மாவா இருக்கு. சொல்லுங்க அண்ணி. யாருக்குமே ரிவீல் பண்ணல. பட் நான் மேபி சிலர் இதை சில்லியாக ஃபீல் பண்ணலாம். பட் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன். மாமா டைட்டில் வின் பண்ண அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு காலையிலேருந்து காஃபியை தவிர வேறு எதுவுமே சாப்பிடல. அண்ணன் சமைக்கலைன்னா சாப்பிடணும், வெளியில் வாங்கியாவது. சரி மிஸ்டர் ரோபோ சொல்லுமா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா எனக்கு முதல்ல 2005 கலக்கப்போகுது யார் அப்படின்னு நிகழ்ச்சி மூலிமா தான் எனக்கு விஜய் டிவியில் ஒரு பெரிய இன்ட்ரோ கிடச்சிது. அதில் நான் பெஸ்ட்டாக ஃபைனல் வரை வந்தேன். பட் என்னால் ஃபைனலில் ப்ளேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து எனக்கு விஜய் டிவி சொல்லப்போனால் ஒரு தாய் வீடு மாதிரி நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க. காம்படிஷன் வந்து முத விஜய் தொலைக்காட்சியில் டைட்டில் வின் ஆனது இந்த நிகழ்ச்சி தான். அதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உண்மையான ஒரு ரத்த பந்தம் உள்ள ஒரு மாமா மாப்பிள்ளைட்டு கூட இவ்வளோ டைமிங் செட் ஆகுமான்னு தெரியல. உண்மையிலே அவரும் 4 அடித்தார், நானும் 4 அடித்தேன். நான் அடித்த அதே டைமிங் அவர். ஸோ அதே இடத்துல மிஸ் ஆனது. ஸோ அந்த வகையில் உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்கார் மாமா. ஸோ இந்த நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு வெற்றி எனக்கு. இது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வெற்றிகள் வரணும், சம்பாதிக்கணும். எல்லாம் உங்களுடைய தமிழ் மக்களுடைய பிளெஸிங் நிறைய இருக்குது. ஸோ Now is the time to enjoy. நம்ம பாட்டு போடுறோம் and we're going to sign off like that. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. Congratulations to the both of you. And of course நாங்க வந்து மறக்கவே முடியாது our Charlie's Angels இங்க இருக்காங்க. இந்தியா மகா and Susan. அவங்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். Tough fighters till the very end. Girls, ஆனா இந்த 60 நொடி are you ready family எல்லாரும் ஒரு குத்தாட்டம் போட்டே ஆகணும். So can we get the music going? Let's celebrate. காசு பணம்
கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு ஓடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை காசு பணம் கொட்டு